பதிலுரை நீங்கள் தொடரலாம். மாண்புமிகு செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே என்ற நன்னூலின் கூற்றுப்படி இதையே இன்றைய ஜென்சி மொழியில் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு ஆப் அல்லது மாடல் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் என்ன செய்வோம்? அதை அப்டேட் செய்வோம். அப்டேட் செய்தும் பயனில்லை என்றால் அதை அன்இன்ஸ்டால் செய்வோம். அப்டேட் செய்தும் பயனில்லை என்றால் அதை அன்இன்ஸ்டால் செய்வோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களும் அதைதான் செய்திருக்கிறார்கள். பழைய அவுடேட்டட் விளம்பர மாடல் அரசை விளம்பர அரசை அன்இன்ஸ்டால் செய்து மக்களின் வாழ்வில் ஏஐ ஆக்சுவல் இம்பாக்டை உருவாக்கும் ஒரு நல்ல அரசை இன்ஸ்டால் செய்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை மக்கள் எழுதியிருக்கிறார்கள். இன்று தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த மாற்றம் இந்தியாவையே ஏன் உலகத்தையே வியக்க வைத்திருக்கிறது. All eyes on Honorable Chief Minister Joseph Vijay என்பதுதான் இந்தியாவின் உலகத்தின் ட்ரெண்டிங் டாபிக். தமிழக வெற்றி கழகத்தை ஏளனமாக பார்த்தவர்கள் விஜய் என்ற தனிநபரால் என்ன செய்துவிட முடியும்? அப்போது அவர் விஜய் தான். விஜய் என்ற தனிநபரால் என்ன செய்துவிட முடியும் என்று ஏகதாளத்தில் இருந்தவர்கள் இன்று அவர் உருவாக்கியிருக்கும் அரசியல் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியத்தில் நிற்கிறார்கள். ஒரு மனிதர் அரசியலுக்கு வரலாம், ஆனால் ஒரு தலைமுறையின் அரசியல் எதிர்பார்ப்பையே மாற்றுவது சிலராலேயே மாற்ற முடியும். ஒரு தலைமுறையின் அரசியல் எதிர்பார்ப்பையே மாற்றுவது அவராலேயே, திரு சி ஜோசப் விஜய் அவர்களாலேயே முடியும். நேற்று வரை இவரால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டவர்கள் இவர் இன்னும் என்ன செய்ய போகிறார் என்று கேட்கும் நிலையை வந்திருக்கிறார்கள். இவர் இன்னும் என்னென்ன செய்ய போகிறார் என்று கேட்கிறார்கள். ஆகவே இன்னும் 3 மாதம், இன்னும் 6 மாதம் என்று தேதிகளை குறித்துக் கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் பொறுத்திருங்கள். He is here to stay. He is here to say and என்பதை இந்த மாமன்றத்தில் ஆழமாக பதிக்க விரும்புகின்றேன். He is here to stay என்பதை இந்த மாமன்றத்தில் ஆழமாக பதிக்க விரும்புகின்றேன். இத்தருணத்தில் நண்பது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு வழிவகுத்து தேவையற்ற தாக்குதல்களை தடுத்து இந்த மாண்புமிகு அவையின் ஃபயர்வாலாக இருந்து சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், புதிய மாற்றத்தை உருவாக்க வந்திருக்கும் நியூஜென் அமைச்சர் பெருமக்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகின்றேன். இனிமேல் வரதெல்லாம் வெறும் சப்ஜெக்ட். ஏன் தெரியுங்களா? இந்த சப்ஜெக்ட்ல ஒரு விஷயம் இருக்கு. 1.5 ட்ரில்லியன் எங்களால ஈஸியா அடைய முடியும். இந்த ஒரே டிபார்ட்மெண்ட் போதும். 38 டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட இருக்கா, 54 டிபார்ட்மெண்ட் இருக்கா. இந்த 54 டிபார்ட்மெண்ட்ல எங்க ஒரு டிபார்ட்மெண்ட் தான் மெயின். ஏஐ அதான் மெயின். இன்னைக்கு 1 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்களா? ஏஐ தான் மெயின். இன்னைக்கு 1 கோடி ரூபாய் இல்ல, நீங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் நாங்க கொண்டு வரணுமா?
உங்களுடைய கம்ப்ளீட்டா எல்லாரோட ஹிஸ்டரியை கொண்டு வரணுமா? ஏஐடி தான் மெயின். கொண்டு வரணுமா சொல்லுங்க, பினாமி ஆக்ட் கொண்டு வந்துடலாம். ரைட், நான் பேச ஆரம்பிச்சேன்ப்பா சப்ஜெக்ட, இனிமேல் வேண்டாம். நாளைய உலகின் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போதும் செயற்கை நுண்ணறிவின் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முக்கியத்துவத்தை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கென கூடுதல் கவனம் செலுத்தி உரிய பங்களிப்பை செலுத்துவதற்கான வாய்ப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்கியுள்ளார். இந்த வாய்ப்பை நான் பதவியாக பார்க்கவில்லை, பொறுப்பாக பார்க்கின்றேன். பெருமையாக மட்டும் ஏற்கவில்லை, கடமையாக ஏற்றுக்கொள்கிறேன். எனது சட்டமன்ற தொகுதி வேளச்சேரி. அதன் மாண்பையும் அதன் வரலாற்று பெருமையும் இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன். வேளச்சேரி என்பது இன்று பலர் நினைப்பது போல் வெறும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் வணிக வளாகங்களும் நிறைந்துள்ள ஒரு நவீன பகுதி அல்ல. 1000 ஆண்டுகள் தொன்மையான வரலாறு கொண்ட ஒரு பகுதியாகும். 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட புகழ்பெற்ற தண்டீஸ்வரர் ஆலய கல்வெட்டுகள் எனது தொகுதியின் நெடிய வரலாற்றை பறைசாற்றுகின்றன. தமிழ்நாட்டின் கடைக்கோடிகளிலிருந்து தங்கள் எதிர்கால கனவுகளை சுமந்து வரும் சென்னையை நோக்கி வரும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு அடைக்கலம் தரும் அன்பு பூமி எங்கள் வேளச்சேரி. என்னை நம்பி வாக்களித்து தங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்த எனது வேளச்சேரி தொகுதி பெருமக்களுக்கு, எனது கழக நண்பர்களுக்கு, எனக்காக உழைக்கின்ற எல்லா மக்களுக்கும் எனக்காக நன்றியை வார்த்தைகளால் மட்டும் செலுத்திவிட நான் விரும்பவில்லை. என் சிரம் தாழ்ந்த நன்றிகளை வேளச்சேரி மக்களின் நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பணியால் அதை திருப்பி செலுத்த விரும்புகிறேன். இங்க இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப பெருமையா சொல்லிக்க வேண்டியது, we have just made one voice of citizen grievance. வாய்ஸ் ஆஃப் சிட்டிசன் கிரீவியன்ஸ். ஒவ்வொரு தொகுதிக்கும் இது டெஃபினட்டா வந்து சேரும். வாய்ஸ் ஆஃப் பெரம்பூர் வந்து கொடுத்தாச்சு, வாய்ஸ் ஆஃப் வேளச்சேரி பண்ணியிருக்கோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்றேங்க. இந்தியாவில் நம்மளது தலை சிறந்ததுங்க. குடிநீர், மின்சாரம், சாலை என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அரசிடம் கொண்டு செல்ல மக்கள் இனி சிரமப்பட வேண்டாம். குடிநீர், மின்சாரம், சாலை என எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அரசிடம் கொண்டு செல்ல மக்கள் இனி சிரமப்பட வேண்டாம். படிக்கவோ எழுதவோ ஆங்கிலமோ தெரிந்திருக்க தேவையில்லை. My imagination was imagining a 60 or 70 years old படிக்காதவங்க இதில் கூட பேசும்போது இது மூலமா எப்படி அவங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போயிட்டு டிபார்ட்மெண்ட்ல சேர்க்கணும், டிபார்ட்மெண்ட் எப்படி அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். படிக்கவோ எழுதவோ ஆங்கிலமோ அறிந்திருக்க தேவையில்லை. தங்கள் தாய்மொழியாம் தமிழில் குறையை இயல்பாக பேசினாலே போதும். தாய்மொழி மட்டும் இல்ல, ஸ்பானிஷும் பேசலாம். எல்லா லாங்குவேஜும் அதுல இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். செயற்கை நுண்ணறிவு ஏஐ அந்த குரலை புரிந்து கொண்டு அந்த புகார் சம்பந்தமாக தொடர்புடைய துறையை அதுவாக அடையாளம் கண்டு தேவையான விவரங்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு ஒவ்வொரு ஏஐ வாய்ஸ் ஆஃப் வேளச்சேரி, வாய்ஸ் ஆஃப் பெரம்பூர் அப்படின்னு சொல்லும்போது வேளச்சேரியோடைய கான்ஸ்டியூன்சியை மட்டும் மேப் பண்ணியிருக்கோம். வெளில இருந்து பேசுறவங்களுக்கு இதுல புகார் பண்ண முடியாது. வேளச்சேரி பெரம்பூர் போது பெரம்பூருடைய கான்ஸ்டியூன்சியை மட்டும் நாங்கள் மேப் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க அதில் பேசுறாங்கன்னா பெரம்பூர் மட்டும். அந்த 234 தொகுதிக்கும் நாங்கள் தாராளமாக பண்ணி கொடுக்கறதுக்கு விருப்பப்படுறோம். இயல்பா செயற்கை நுண்ணறிவு ஏஐ அந்த குரலை புரிந்து அந்த புகார் சம்பந்தமாக தொடர்புடைய துறையை அதுவாக அடையாளம் கண்டு தேவையான விவரங்களுடன் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கே அனுப்பி அதற்கான தீர்வு காண உதவும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது ஒரு டோக்கன் கிரியேட் ஆகும். அந்த டோக்கன்ல நம்பர் இருக்கும். நம்ம சொல்ற கம்ப்ளைண்ட் வச்சுட்டு டிபார்ட்மெண்ட் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் போயிடும். அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதை சால்வ் பண்ண அப்புறமா அவங்களுடைய சப்ஜெக்டுக்கு போயிடும். யார் நம்மளோட சிட்டிசன், நம்மளுடைய வேளச்சேரியில் இருக்காங்களோ தொகுதி மக்கள், அவங்க என்ன டோக்கன் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து அவங்க புரிஞ்சு அவங்க அதை கம்ப்ளீட்டா அறிஞ்சுக்கலாம். ஸோ இட் பிகம்ஸ் மச் ஈஸியர் ஃபார் தம். அங்கே போகணும்னு அவசியம் இல்லை. இதை போட்டோவும் எடுக்கலாம், லொகேஷன் ஷேர் பண்ணலாம், எந்த லாங்குவேஜ் வேணா பேசிக்கலாம், தாராளமாக பண்ணலாம். இந்தியாவில் எல்லாரோடையும் கம்பேர் பண்ணி கன்சல்டேட் பண்ணி ஐஐடிக்கிட்டையும் கொடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்ட அப்புறமா பண்ணியிருக்கோம்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு பார்வையில் AI தகவல் தொழில்நுட்ப துறையானது மாநிலத்தின் வளர்ச்சியை ஏற்கும் அடித்தளமாக செயல்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களையும் இம்மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த தொலைநோக்கு திட்டங்கள் என்பது வெறும் தனித்தனி திட்டங்களின் பட்டியல் அல்ல. தமிழ்நாட்டை $1.5 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்தும் பயணத்தில் AI தொழில்நுட்பம் ஒரு துணைத்துறையாக அல்ல. AI தொழில்நுட்பம் ஒரு துணைத்துறையாக அல்ல, வளர்ச்சியை இயக்கும் அடித்தளமாக இருக்க வேண்டும் என்பதே நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதல் ஆகும். அதற்காக அரசு வெறும் அனுமதி வழங்கும் அமைப்பாக மட்டும் நின்று விடாது. தேவையான இடத்தில் வழிகாட்டும், முதலீடு செய்யும், சந்தையை உருவாக்கும், மக்களின் உரிமையை பாதுகாக்கும். ஒரு காலத்தில் அரசின் சேவைகளுக்காக மக்கள் அரசு அலுவலகங்களை தேடி அலைந்தார்கள். ஆனால் அதை மாற்றியமைப்பதே நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நோக்கம். கவர்னன்ஸ் அட் டோர் ஸ்டெப்ஸ் என்பதே இந்த அரசின் குறிக்கோள். செயற்கை நுண்ணறிவு நிறுவன கட்டமைப்பு, ஆல் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க்ஸ், AI இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்வொர்க். செயற்கை நுண்ணறிவு பற்றி உலகம் இன்று அதிகம் பேசுகிறது. ஆனால் நம் வெளிநாட்டவரின் தொழில்நுட்பத்திற்கு வெறும் வாடிக்கையாளர்களாக மட்டும் இருந்து விடக்கூடாது. இத்துறையில் நமக்கென ஒரு தனி முத்திரையை பதிக்க வேண்டும் என்பதே இந்த அரசாங்கத்தின் நோக்கமாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செயற்கை நுண்ணறிவுக்கென நமது அரசு தனிப்பொருளை உருவாக்கியது வெறும் பெயர் மாற்றம் அல்ல. இது தமிழ்நாட்டின் AI வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான முன்னெடுப்பாகும். செயற்கை நுண்ணறிவு தமிழக அரசின் அலுவல் ஒதுக்கீட்டில் இது துறைக்கென தனிப்பொருளாக வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி அரசின் எந்த துறை, முகமை அல்லது பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் AI சார்ந்த திட்டங்கள், கொள்முதல்கள், பயன்பாடுகள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், கூட்டு நிறுவனங்கள், முதலீடு மற்றும் DBFOT டிசைன், பில்ட், ஃபைனான்ஸ், ஆபரேட் அண்ட் டிரான்ஸ்பர் உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் முன்னெடுக்கும் போது பிற துறைகளுடன் இணைந்து பணி செய்வோம். இது மக்களுக்காக நாம் ஏற்றிருக்கும் மிகப்பெரிய பொறுப்பாகும். இந்த பொறுப்பை நடைமுறைப்படுத்த TAMDEF எனும் 6 டைமென்ஷனல் ஃப்ரேம்வொர்க். இதுல என்ன சொல்ல விருப்பப்படுறோம்னா, இந்த ஃப்ரேம்வொர்க்கை பொறுத்து தான் AI சொல்யூஷன் பப்ளிக்கா யார் யூஸ் பண்ணாலும் இதுல தான் வந்து அடங்கணும். இந்த முறை பிரகாரம் தான் போகணும்ன்றத சொல்ல வரோம். அந்த பொறுப்பை நடைமுறைப்படுத்த TAMDEF எனும் 6 டைமென்ஷனல் ஃப்ரேம்வொர்க் மூலம் வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி, பொறுப்பு கூறுதல், அக்கௌண்டபிலிட்டி, தவறான பயன்பாட்டு தடுப்பு, மிஸ்யூஸ் ப்ரொடெக்ஷன், டிஜிட்டல் இடைவெளி, டிஜிட்டல் டிவைட், அறநெறி, எத்திக்ஸ் மற்றும் சமத்துவம், ஃபேர்னஸ் அண்ட் ஈக்விட்டி ஆகியவை சோதிக்கப்படும். Any solution which you are making in AI has to be checked with all these particular 6 fundamental things. DeepMax வழிகாட்டுதலின் பிரகாரம் அனுமதிக்கப்பட்ட AI அமைப்புகளின் செயல்பாடுகள் கண்காணிக்கப்படும். மாநில கட்டமைப்பில் பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன் TNCERT இணைய பாதுகாப்பு ஆய்வையும் சோதனையும் மேற்கொள்ளும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய நிர்வாகத்தை அளிக்க வேண்டும் என்பது நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நோக்கமாகும். இந்த அடிப்படையில் என் துறையின் கீழ் இயங்கி வரும் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷனை சீரமைக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அதன் ஒரு பகுதியாக மிக விரைவில் அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் செயல்பாடுகள் மற்றும் நிர்வாகம் தொடர்பாக மிக விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். TNAI மிஷன், தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு மிஷன் 2ஆம் கட்டமாக விரிவுபடுத்தப்பட்டு லாப நோக்கற்ற செக்ஷன் 8 நிறுவனமாக தரம் உயர்த்தப்படும். மேலும் இந்த ஆண்டு செயற்கை நுண்ணறிவு பொருளாதாரத்தின் வணிக சொத்துக்களை நிர்வகிக்க TNAIV தமிழ்நாடு
ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விஷன். அது மிஷன், இது விஷன். தமிழ்நாடு ஏஐ விஷன் என்ற புதிய அரசு நிறுவனம் உருவாக்கப்படும். சிஎம் டேஷ்போர்ட் 2.0 செயற்கை நுண்ணறிவின் துணையுடன் சிஎம் டேஷ்போர்ட் 2.0 உருவாக்கப்படும். அரசின் முக்கிய திட்டங்கள், பணிகள் மற்றும் நிதி செயல்பாடுகளின் முன்னேற்றத்தை நேரடி தரவுகளின் அடிப்படையில் ஒருங்கிணைந்து கண்காணித்து நிர்வாக முடிவுகளை மேலும் விரைவாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ள இது உதவும். அரசின் முக்கிய திட்டங்கள், பணிகள் மற்றும் நிதி செயல்பாடுகளின் முன்னேற்றத்தின் நேரடி தரவுகளின் அடிப்படையில் ஒருங்கிணைந்து கண்காணித்து நிர்வாக முடிவுகளை மேலும் விரைவாக துல்லியமாகவும் மேற்கொள்ள இது உதவும். சென்னையை தாண்டி தொழில்நுட்ப வேலை வாய்ப்புகள். எல்காட்டின் 8 தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களில் இன்று 1.28 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நேரடியாக பணிபுரிந்து வருகின்றனர். இதன் அடுத்த கட்டமாக டயர் 2, டயர் 3 நகரங்களில் உள்ள எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்காங்களை மேலும் வளப்படுத்த வேண்டும். ஜிடிபி growth வேணும்னாலே நம்ம டெஃபினட்டா டயர் 2, டயர் 3 சிட்டியை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். டயர் 2ல இப்போ பாத்தீங்கன்னா 8 டிஸ்ட்ரிக்ட் அவுட் ஆஃப் த டோட்டல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு we are good. மற்ற கர்நாடகாவோ பெங்களூர் எங்க எடுத்தாலும் 4 டிஸ்ட்ரிக்ட் அவுட் ஆஃப் த டோட்டல் டிஸ்ட்ரிக்ட் இஸ் தேர். 8 டிஸ்ட்ரிக்ட் நமக்கு நல்லா இருக்கு. இதை 16 டிஸ்ட்ரிக்டா பண்றதுக்கு தான் ஃபுல் முயற்சியும் போட்டோம்னா ஜிடிபி growth டெஃபினட்டா உண்டு. பரவலான புத்தாக்க வளர்ச்சி. சேலம், ஓசூர் மற்றும் திருநெல்வேலியில் புதிய ஐடி&டி ரீஜனல் ஹப்ஸ் அமைக்கப்பட்டு தொழில்நுட்ப புத்தாக்க வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும். இந்த மையங்கள் ஸ்டார்ட் அப்ஸ், கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் ஆகியோரை ஒரே ஈகோசிஸ்டமில் இணைத்து புதிய கண்டுபிடிப்புகள் சந்தைக்கு செல்லவும் முதலீடு மற்றும் வேலைவாய்ப்பாக மாறவும் வழிவகுக்கும். மேலும் நிறுவனத்தின் தேவைகளையும் ஸ்டார்ட் அப்பின் தீர்வுகளையும் நேரடியாக இணைக்கும் தமிழ்நாடு இன்னோவேஷன் எக்ஸ்சேஞ்ச் TNIX உருவாக்கப்படும். ஐசிடி அகாடமி கடந்த 20/8/2000 அன்று வாயிலாக நடைபெற்ற MOU எக்ஸ்சேஞ்ச் நிகழ்வில் பல்வேறு முன்னணி நிறுவனங்களுடன் மொத்தம் ரூபாய் 203 கோடி மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. CSR funds 203 crores has been provided by 39 industries. கல்வி, திறன் மற்றும் தொழில்துறை இணைப்பை வலுப்படுத்தும் இந்த முன்னெடுப்பு நமது இளைஞர்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். டான்ஃபினட் கடைக்கோடி கிராமம் வரை டிஜிட்டல் இணைப்பு. இதுல நிச்சயமாக எல்லாரையும் பாராட்ட தான் வேணும். இது அருமையான ஒரு திட்டம், எல்லாமே நல்லா பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த கடைசியான மைலேஜ் எல்லாம் அப்படியே நம்ம நிக்குது. இதெல்லாம் நம்ம கொண்டு போயிட்டோம்னா டெஃபினட்டா நம்ம தமிழ்நாடு ஒரு அற்புதமான ஸ்டேட்டாக உருவாக்கும். டான்ஃபினட் வாயிலாக தமிழ்நாட்டின் 12,525 கிராம ஊராட்சிகளுக்கும் அதிவேக இணைப்பை விரிவுபடுத்துகிறோம். இதன் மூலம் இணைய வழி கல்வி, டெலிமெடிசின், டிஜிட்டல் வணிகம், வீட்டிலிருந்தே பணிபுரியும் வாய்ப்பு ஆகியவை கிராமப்புற மக்களையும் சென்றடையும். குறிப்பாக ரூபாய் 18.5 கோடி மதிப்பீடில் 200 ஆரம்ப சுகாதார நிலையங்களை இணைக்கும் AI டெலிமெடிசின் ஹப் அண்ட் ஸ்போக் கட்டமைப்பு விரிவுபடுத்தப்படும். ஆதார் சேவைகள் விரிவாக்கம். கடைக்கோடி மக்களுக்கும் ஆதார் சேவைகள் எளிதாக்க 300 புதிய நிரந்தர ஆதார் பதிவு மையங்கள் அமைக்கப்படும். பெண்களின் பாதுகாப்பிற்கு AI கவசம். பெண்களின் பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண் படையுடன் 500 AI enabled பாடி கேமராஸ், தேர்ட் ஐ கமாண்ட் சென்டர் மற்றும் பேனிக் பட்டன் SOS போன்ற தொழில்நுட்ப வசதிகள் ஒருங்கிணைக்கப்படும். தொழில்நுட்பத்தின் நோக்கம் கண்காணிப்பது மட்டுமல்ல, ஒரு பெண் பாதுகாப்பாக வீட்டை சென்றடைவதை உறுதி செய்வதுதான் அதன் உண்மையான வெற்றி. தமிழ் பண்பாடும் செயற்கை நுண்ணறிவும். AI உலகம் எந்த மொழியில் வளர வேண்டும் என்று நாம் பிறரை பார்த்து கற்றுக்கொள்ள காத்திருக்க முடியாது. நம் தாய்மொழி, கலாச்சாரம், பண்பாடு புதிய தொழில்நுட்ப யுகத்திலும் நீங்கா இடத்தை பிடிக்க வேண்டும். தமிழன் AI தமிழ் முதன்மை செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் தமிழ் வெறும் மொழிபெயர்ப்பு மொழியாக அல்ல, தொழில்நுட்பம் இயல்பாக புரிந்து சிந்தித்து செயல்படும் மொழியாக உயர வேண்டும். அதற்காக தமிழ் முதன்மை பெருமொழி மாதிரிகளையும், தமிழ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்,
தமிழை இயல்பாக புரிந்து கொண்டு செயல்படும் AI கருவிகளையும் உருவாக்கும் பணியை முன்னெடுக்கின்றோம். இளைஞர்களுக்கான AI திறன் வளர்ச்சி. தொழில்நுட்பம் வாங்குவது எளிது, அதை உருவாக்கும் தலைமுறையை உருவாக்குவதே உண்மையான முதலீடு. IIT மெட்ராஸ் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களுடன் இணைந்து 2031க்குள் 5 லட்சம் இளைஞர்களுக்கு உயர்தர AI தொழில்திறன் பயிற்சி வழங்கும் இலக்குடன் செயல்படுகிறோம். அரசு பள்ளிகளில் AI மற்றும் ரோபோட்டிக்ஸ் கற்றல் வாய்ப்புகளும் 50 அரசு தொழிற்பள்ளி நிலையங்களும் AI மிஷின் சார்ந்த தொழிற்பிரிவுகளும் அறிவுபடுத்துகிறோம். மாணவர்களுக்கும் இளைஞருக்கும் எதிர்கால தொழில்நுட்ப திறன்களை வழங்கும் வகையில் திறன் மேம்பாட்டு மற்றும் தொழிற்பயிற்சி திட்டங்கள் படிப்படியாக செயல்படுத்தப்படும். AI கற்கும் வாய்ப்பு வசதியுள்ள குடும்பத்தின் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அரசு பள்ளி மாணவனுக்கும் அதே உலகம் அதே வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அதுவே சோசியல் ஜஸ்டிஸ் த்ரூ டிஜிட்டல் எம்பவர்மெண்ட். சோசியல் ஜஸ்டிஸ் த்ரூ டிஜிட்டல் எம்பவர்மெண்ட். சமூக நீதியும் செயற்கை நுண்ணறிவும். பிற்போக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவ நெறியை தமிழ் சமூகத்தின் அரசியல் உணர்வாக மாற்றிய தந்தை பெரியாரின் வழியில் சமூக நீதி அரசின் கொள்கை மட்டுமல்ல, நாம் உருவாக்கும் அல்காரிதம் அதிலும் இருக்க வேண்டும். Sovereign and Indigenous AI. Tamil Nadu Center for Human Centric AI Knowledge Partner with IIT. தமிழ்நாட்டிற்கென தனித்துவமான சிறிய மொழி மாதிரிகளை ஸ்மால் லாங்குவேஜ் மாடல்ஸ் உருவாக்குவதற்கான சிறப்பு மையம் அமைக்கப்படும். தமிழ்நாடு சக்தி பவர் டேட்டா பேஸ் IIT உடன் சேர்ந்து வெளிநாட்டு தளங்களை நம்பியிருக்காமல் நமது மக்களின் தரவுகளை பாதுகாக்க நிர்வாகிக்கும் வரையில் முழுவதும் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட தரவு தள கட்டமைப்பு அமைக்கப்படும். நம் மக்களின் தரவு வணிக பொருள் அல்ல, அது அவர்களின் உரிமை. அதை பாதுகாப்பு அரசின் கடமை. தமிழ்நாடு சென்டர் ஃபார் ரெஸ்பான்சிபிள் AI ஃப்ரேம்வொர்க். நாம் உருவாக்கும் AI அமைப்புகள் பாரபட்சமின்றி அறத்துடன் எத்திக்கல் பாதுகாப்பாகவும் செயல்படுவதை உறுதி செய்யும் மதிப்பீட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும். TN மாற்றம் 5. செயற்கை நுண்ணறிவு துறையில் IIT உடன் சேர்ந்து புது தொழில்துறை கல்வி நிறுவனங்கள் மற்றும் புத்தாக்க நிறுவனங்களை ஸ்டார்ட் அப்ஸ் ஒன்றிணைத்து பரஸ்பர வளர்ச்சியை சாத்தியமாக்கும் புதிய தளம் அமைக்கப்படும். லாஸ்டா அமைச்சர் எதிர்கட்சி கொறடா இப்பயே எழுந்து நின்று போலாமா வேண்டாமா என்ன பண்ண முடிவெடுத்து உட்கார்ந்துருக்காரு. விரைவில் நீங்க முடிக்கணும் அப்படின்னு இந்த அறிவிப்புகள், உங்க அறிவிப்புகள் கூட நீங்க வெளியிட ஆரம்பிக்கிறார். முக்கியமான சார் நான் உடனே வச்சிடறேன் சார். எனக்கு ஒண்ணே எல்லாரும் பினாமி ஆக்ட் ஒத்துக்க சொல்லுங்க, நான் உடனே வச்சிடறேன். முக்கியமான குறிப்புகள்லாம் நீங்க சொல்லிட்டு இந்த அறிவிப்புகள் நீங்க வெளியிடலாம். சார் எல்லாரும் பினாமி ஆக்ட் ஒத்துக்கினாங்க, அதனால நான் உடனே கடைசி பேஜுக்கு போயிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களது அனுமதியுடன் ஓரிரு வார்த்தைகளை ஆங்கிலத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். The age of AI has begun. Tamil Nadu will not watch the race. Tamil Nadu will set the pace and lead the country to the next phase. Under Chief Minister Thiru C. Joseph Vijay's vision, Tamil Nadu is going to drive an AI revolution. புதியதோர் உலகம் செய்வோம் என்ற புரட்சி கவிஞரின் கனவை நமது காலத்திற்கேற்ப வகையில் நாம் நனவாக்குவோம். When no one believed, our leader believed. When no one believed, our leader believed. When our leader believed, the people believed. When our leader believed, the people believed. Because the people believed, we stand before you today. Because the people believe, we stand before you today. வாய்ப்புக்கு நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அறிவிப்புகள். வெற்றி தமிழக மாநில தொழில் தலைப்பு மட்டும் நீங்க படிங்க. தலைப்பு மட்டும் படிக்கலாம். தலைப்பை படிச்சு வெற்றி தமிழகம் ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தாக்க நிதியம், வெற்றி தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையம்,
வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலிலி உங்கள் கைபேசியில் அரசு, வெற்றி தமிழ்நாடு இணையதளம், தமிழ்நாடு தொழில் முனைவோருக்கான இலவச செயற்கை நுண்ணறிவு சேவைகள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது, தமிழ்நாடு வடிவமைப்பு ஆராய்ச்சி மேம்பாடு, புத்தாக்கம், துணிகர முதலீடு மற்றும் பொறியியல், தமிழ்நாடு பண்பாட்டு மின் நிலவரை தெற்கு மண்டல விரிவாக்கம், மின் அலுவலக பயன்பாட்டிற்கான செயற்கை நுண்ணறிவு கருவி அண்ட் சுகாதாரம் மற்றும் வேளாண்மை திட்டங்களுக்கான 8 படிக்கல பாருங்க 8 9 ஓகே, செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய தமிழ் இணைய மொழி ஆய்வகம், செயற்கை நுண்ணறிவு ஆலோசனை குழு அமைத்தல், மின் அலுவலக பயன்பாட்டிற்கான செயற்கை நுண்ணறிவு கருவி அண்ட் சுகாதாரம் மற்றும் வேளாண்மை திட்டங்களுக்கான செயற்கை நுண்ணறிவு மாதிகள். மாண்புமிகு பதிலூர் வெட்டு தீர்மானம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது பதிலுரையை பேரவையின் உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் வழங்கிய வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.